கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள நடக்க இருக்கக்கூடிய 3 விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார். கும்பம் அப்படின்னாலே ஒரு பில்டிங்கை வீடாக மாற்றுறதே நீங்கள் தான். நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கலாம், படிக்கிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். இப்போ உறவுகள் உங்கள் லெவலுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு சாதாரண நிலையில் இருந்தாலும் அந்த கும்பராசிக்கு என்ன ஒரு விஷயம் இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள நடக்கும்? இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மேசதா. நலமே சூழ்க, எல்லோருக்கும் நல்லெண்ணங்களே விதைக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவு உங்கள் கண்களில் இப்போ பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 3 விஷயம் நிச்சயம் நடக்க போகுது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இவற்றை விளக்குவதற்காக உங்கள் எல்லோருக்கும் மிகவுமே அறிமுகமான ஹீலர் கோபி சரவணன் அவர்கள் தான் நம்மளுடைய இந்த பதிவுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இல்ல தாந்திரீக ரீதியாகவும் சரி, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் வேணுமோ ரொம்ப அழகா தெளிவா எளிமையா எடுத்து சொல்லக்கூடிய நபர். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன குறிப்பு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, இல்லைனா எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, ஆனால் என்னுடைய ஜாதகம் எதிர்காலம் இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் பாஸ்ட் என்ன, ஃபியூச்சர் என்ன, எதிர்காலம் என்ன என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வல்லுநராக இருக்கிறாரு. இப்போ கோபி சரவணன் அவர்கள் மூலமாக தான் இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகிற அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் மேடம். குருவே சரணம், குருவே துணை. நிச்சயமா குரு அருள் இருந்தாதான் எல்லோருக்குமே அந்த திருவினுடைய அருளும் கிடைக்கும். நீங்க இந்த பதிவை இங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது அந்த குருவினுடைய ஆசிகள் மூலமாக தான் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அது என்ன சார், ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்களேன். நார்மலாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 5 விஷயங்கள் மேடம். ஒன்று ஹெல்த் விஷயம். நம்ம உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாமே அனுபவிக்க முடியும். அடுத்தது இது அனுபவிக்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும். நமக்கு நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்கு பொருளாதாரம் வேணும். ரெண்டாவது தேவை காசு பணம் வேணும், நிச்சயம் அது பொருளாதாரம். அடுத்தது மனசு நிம்மதியாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்குது, பணம் இருக்குது, மனசு நிம்மதி இல்லை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மனசு நிம்மதியாக இருக்கணும். அடுத்த உறவுகள் எல்லாமே இருந்தாலும் உறவுகள் வீட்டில் இருந்தால் இப்போ கோடியாக பணம் இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது, ஆனால் உறவுகளே யாரும் இல்லை, யார்கிட்ட போய் என்ன பேச போகிறோம்? அப்போ உறவுகள் தேவை. இது எல்லாமே அடைவதற்கு நமக்கு நிச்சயமாக இறைவனோட அருள் நமக்கு தேவை. குரு அருள், இறைவருள் நமக்கு தேவை, திருவருள் தேவை. அந்த திருவருள் இருந்தால் தான் எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ இந்த 5 விஷயம் தான் எல்லா மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த 5 விஷயத்தில் ஒரு ராசிக்குமே இந்த ஆகஸ்ட் 30க்குள்ள ஏதோ ஒரு 3 விஷயம், ஒரு ராசிக்கு ஒரு 3ஆக இருக்கலாம், இன்னொரு ராசிக்கு இன்னொரு 3, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்க போகுது. அந்த நடக்க போகிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நம்ம அதுக்காக என்ன சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அதை செய்யும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணலாமா, அது அவங்களுக்கு நல்லதா இல்லை பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, வாழ்க்கை மாறுவதற்கு நல்ல விஷயங்களாக நடக்க போகுது. ரொம்ப சூப்பர் சார். காலம் கிரகநிலைகளுக்கு ஏற்றாற் போல இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை தவிர்த்துக்கலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே ஆவலாக காத்துட்ருக்கேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய ஹீலர் கோபி சரவணன் அவர்களுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுக்கணும், ப்ரைவேட்டாக கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஆன்லைன்லையும் கொடுக்குறாரு, இல்லை நேரடியாக போய் எனக்கு நிறைய சந்தேகங்கள் கேட்கணும், இங்க சொல்றது இல்லாம கேட்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவருடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கான வழியை தேடி கண்டுபிடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல அவருடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கண்டிப்பா கொடுங்க. 12 ராசிகள்ல அடுத்து எப்பவுமே உயரத்திலேயே இருக்கணும், எப்பவுமே உயர்வா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள நடக்க இருக்கக்கூடிய 3 விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னன்னு சொல்லுங்க. கும்பம் அப்படின்னாலே கோயில்ல உயர்ந்த கலசம். அப்போ ஒன்று ஆன்மீக ரீதியானது, உயரத்தில் இருக்கக்கூடியது. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. இதில் 2 அர்த்தம் இருக்கு. கோபுரம்ங்கிறது கோயிலில் உயர்ந்த நிலையில் இருக்கிறது கோபுரம், அதை தரிசனம் பண்ணணும்.
அடுத்தது ஆன்மீகம்னா தனக்குள்ளே பார்க்கறது. தனக்குள்ளே கோபுரம் எங்கே இருக்குன்னா உச்சந்தலை, துரியம், இங்கே நம்ம கவனத்தை வைக்கிறது. இப்போ நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கோயிலில் கோபுர தரிசனம் பண்ணுங்க. நீங்கள் ஆன்மீகத்தில் தன்னை உணர்றதுக்குள்ளே இருக்கீங்கன்னா துரியத்தில் கவனத்தை வச்சு தவம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. எப்படி சார்? கண்ணை மூடிக்கோங்க, துரியத்தில் கவனத்தை வச்சுக்கோங்க. கவனம் வரமாட்டாங்கதா, சும்மா இப்படி லைட்டாக தட்டுங்க. தட்டுனா அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி தட்டுங்க. குட்டுறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக கூட குட்டிக்கோங்க. விநாயகருக்கு பார்த்து இப்படி குட்டுறோம் பாருங்க, இது ஒரு வர்ம புள்ளி. ஓகே ஓகே. அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அக்குபஞ்சர்லையும் பாயிண்ட் இருக்குது, வர்மாலையும் பாயிண்ட் இருக்குது. லைட்டாக, அதுக்கும் ரொம்ப வேகமாலாம் இல்லை, உங்களுக்கு தாங்குற அளவுக்கு குட்டுங்க. குட்டிட்டு அமைதியாக உட்காருங்க, கவனம் அங்கே தானாக போயிடும். ஓகே. இதை பண்ணிட்டு உக்காந்தாலே நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுவீங்க, அடா நான் போங்க சார், நான் இப்போ தான் இல்லத்தரசியாக இருக்கிறேன், வீட்டில் இருக்கிறேன், நான் என்னத்தை போய் முன்னேற போகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது வீடு. நீங்கள் கவனிக்கலைன்னா அது பில்டிங். ஒரு பில்டிங்கை வீடாக மாற்றுறதே நீங்கள் தான். நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கலாம், படிக்கிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், வேலை தேடுறவங்களா இருக்கலாம், யாராவனும் இருக்கலாம். நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரம் இது. 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் கோயில் போன கோபுர தரிசனம் பண்ணுங்க, வீட்டில் உட்காந்து தவம் பண்ணி மெடிடேஷன் பண்ண, உச்சந்தலையை கவனித்து உட்காருங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சால் உங்களுக்கு வாழ்க்கை உயருமோ அது உங்களுக்கு தானாக தேடி வரும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர். உங்களுக்கு தேவையானது தானாக தேடி வரதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு உங்களுக்கு. அந்த 2 வழிகளை கண்டிப்பாக பின்பற்றினீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 30க்குள்ளே அந்த தேடல் உங்களுக்கு நிறைவடையும் இருக்காரு. 2வது விஷயம் என்ன சார் நடக்கும்? 2வது உறவுகள். சரிங்களா? இப்போ உறவுகள் உங்கள் லெவலுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு சாதாரண நிலையில் இருந்தாலும் அந்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு உறவாக கூட இருக்கலாம். ஒன்று கேரக்டர் வைஸில் இருக்கலாம், இல்லை பொருளாதார வயசில் இருக்கலாம், நீங்கள் மதிக்காதவங்களா கூட இருக்கலாம், மேபி சண்டை போட்டவங்களா கூட இருக்கலாம். இவெல்லாம் ஒரு மனுஷன், இவெல்லாம் மதித்து பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு உறவுகள் யாராவது வராங்க, உங்களை தேடி வராங்க. அவங்க ஹெல்ப் கேட்டு வருவாங்க, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க உதவிக்காக வரதாக இருக்கும். அது ஆக்சுவலாக எதுக்காகனா உங்கள் நல்லதுக்காகத்தான். நமக்கு அது அந்த நேரத்தில் புரியாது. அவங்களுக்கு உதவி செய்யறதன் மூலமா இவங்க பலன் அடைவாங்க. ஓகே ஓகே. ஸோ அது இவங்க எந்த ஒரு விஷயமே, அதாவது இவங்களுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணணுமா நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது வந்து வேற மாதிரி மாறிடும். அந்த மாதிரி அந்த மாற்றத்தை ஏற்படுத்திடாதீங்க. உங்க வாழ்க்கையில வேற மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க கேட்டாங்கன்னா உதவி செஞ்சிருங்க. ஸோ உங்களுடைய உதவியை நாடி வரப்போறாங்க. வரவங்க புது நபரா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த நபரா இருக்கலாம், இல்லை நீங்க அவாய்ட் பண்ண நபரா கூட இருக்கலாம். பட் அந்த உதவியை உங்களால செய்ய முடியும் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க தவிர்க்காம செஞ்சிருங்க. அதன் மூலமா நீங்க பலன் அடைய போறீங்க அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்காங்க. நிறைவா கும்பராசிக்கு என்ன ஒரு விஷயம் இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள நடக்கும்? ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள உங்கள் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் மனது ரீதியான இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனை, இல்லை மனசே சரியில்லை, மனசு ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியலை, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த விஷயம் அடைவதற்கு, இது சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தினமும் தண்ணி குடிங்க. டெய்லி தண்ணி குடிச்சு தானே இருக்கும், 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு இருக்கோமே, இதில் என்னங்க தண்ணி குடிக்கிறது? தண்ணியை நன்றியோட குடிங்க. தண்ணி கிளாஸை கையில் வச்சுக்கோங்க, 2 கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய தண்ணி கிளாஸ் உங்ககிட்ட காமிக்கிறேங்க. உங்ககிட்ட கண்ணாடி கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எவர் சில்வரில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைங்க அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லைங்க, நான் சில்வரில் தாங்க யூஸ் பண்ணுன்றதாலும் பரவாயில்ல. சரிங்களா? நீங்கள் கிளாஸை பிடிச்சிக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க, லைட்டாக வார்ம் வாட்டர் இருந்தால் பெட்டர். எடுத்துக்கிட்டு 2 கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு தண்ணிக்கிட்ட நன்றி சொல்லுங்க. முதல்ல என்னோட தாகத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, இதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட உடல் ஆரோக்கியத்துக்காக கொடுக்க போறீங்க, இதற்கு நன்றி. நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கணும் அது எனக்கு கொடுக்கறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு தண்ணி கிட்ட பேசுங்க. நீங்க மற்ற பொருட்கள் கிட்ட பேசுறதை விட தண்ணி வந்து மெமரி பவர் ரொம்ப அதிகம். இது நிறைய டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட்ல வந்து தண்ணி கிட்ட நீங்க ஐ லவ் யூ சொல்லும் போது, நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது அது தண்ணியோட ஸ்ட்ரக்சரே மாறுது. நம்ம பாரம்பரியத்துல ஒரு பழக்கம் இருக்கு, வீட்டுக்கு யாராவது வந்தாங்க முதல்ல தண்ணி கொடுப்போம். ஏன் தண்ணி கொடுக்குறாங்க தெரியுங்களா? அவங்க என்னமோ வெயில்ல போயிட்டு அப்படியே அலைஞ்சு, இப்ப எல்லாமே கார்ல வந்து இறங்கி அப்படி ஸ்டெப்ஸ் ஏறி லிஃப்ட்லேயே ஏறி வந்து உள்ளுக்குள்ள உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு தண்ணி தாங்க எடுக்க போறது இல்லை. இருந்தாலும் ஏன் தண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் மனநிலையை நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஜாலியாக ஹாப்பியாக வச்சுருக்கீங்க. அந்த எண்ணத்தோட தண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க மனநிலை மாறும். அதற்காக ஏன்னா தண்ணிக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ இந்த தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கவனமாக கிட்ட கேட்டுட்டு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் எப்போ தண்ணி குடித்தாலும் ஒரு தடவையும் இதை 2 கையிலும் பிடிச்சிக்கிட்டு ஒரு அன்போடு சேர்ந்து தண்ணி குடிங்க.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த தண்ணி மூலியமாக உங்களுக்கு சாதிக்கிறதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 75% தண்ணி, நீர் தான். ஆமாம், மீதி இருக்கிறது நிலம். நிலம் உங்க உடம்புலயும் அதே தான், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அப்ப இந்த தண்ணி நம்ம கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது நமது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இதை பயன்படுத்துங்க. ஸோ இரண்டாவது விஷயமாக நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி அது எப்படி குடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி தான ஒரு விஷயம் தான். அதனால நீங்களே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நிறைவாக ஒரு மேனிஃபெஸ்டேஷனோட கும்பராசிக்கு ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணீர் குடிக்கிறதுன்றது உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, அதன் மூலமாக நம்ம எனர்ஜியும் வந்து எடுக்க முடியுன்றதுக்கு ஒரு டெமோவுமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு எப்படி பலன் தருது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். ஸோ ஹீலர் கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்கள் இந்த 12 ராசிக்காரர்களில் நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் பர்சனலாக போய் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனம் விட்டு பேசி கேட்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. வயதானவங்களாக இருக்கிறவங்க, பட் எனக்கு இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, மனசில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த ஹீலிங் கிடைக்குமா, இந்த ரெய்க்கி எனக்கு வந்து கிடைக்குமா, இல்லைனா எனக்கு வந்து பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக அந்த ஃபெசிலிட்டிஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட பேசி விளக்கம் வாங்கிட்டு உங்களுக்கு மன உறுதியாக இருக்குது, நான் இவர்கிட்ட எடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு முறை எடுத்து பாருங்கள். அதனுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த குட் நியூஸஸை கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது. நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற அந்த வழிமுறையும் ரொம்ப எளிமையாக கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். இப்போ சொன்ன எல்லா விஷயமுமே எல்லா ராசிகளுக்கும் சொன்னது ரொம்ப பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அந்தந்த ராசிக்கு அந்தந்த நிலைகள் இருக்கிறதுன்னு பார்த்து சொல்லியிருக்கோம். ஒரு சிலருக்கு அவங்களோட லக்னம், அவங்களுடைய கட்டம், அவங்களோட தசாபுத்தி இதெல்லாம் பார்த்து சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுது என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசும்போது இன்னும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் தெளிவான பரிகாரங்கள் சொல்ல முடியும். அதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றம் ஏற்படும். எல்லாருக்குமே சந்தோஷமா ஜாலியாக இருக்கிறது தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியை நமக்கு வந்து கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்மளுடைய கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பல வழிமுறைகள் அவர்கிட்ட இருக்குது. எந்த வழிமுறை உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஒரு முறை கன்சல்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்துது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது எனக்கு நடக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுடைய பொறுப்பு தான். நிச்சயமாக அதையும் செஞ்சுருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களோடு அடுத்தடுத்த பதிவில் நான் மீட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க வாழ்த்துக்கள்.